ஹாய் கேமர்ஸ், இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் சர்வைவல் வேர்ல்டு எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங் ஹால் பில்ட் பண்ண போகிறோம், ஒரு ஹெச்பி ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பில்ட் பண்ணுறதுக்கான இடத்த வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் ஹால் பில்ட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த 2 ஷெல்கர் ஃபுல்லாக நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லே போட்டாச்சு கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதான் அவுட்லே. ஸோ இதில் தான் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்றேன், பார்த்துட்டு வாங்க கைஸ். ஓகே கைஸ், ஃபைனலாக அதை வந்து பார்த்திங்கன்னா பில்டு பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதான் நம்ம ட்ரேடிங் ஹால். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜர்லாம் போடணும், இன்னும் போடல. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் பார்க்குறேன். பிகாஸ் அதெல்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அதில் ஆட் பண்ணல. ஸோ நான் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் பார்த்துக்கிறேன். அண்ட் தென் இதாங்க கைஸ் ஒரு கார்டன் சும்மா இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ வந்து இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெச்பி ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ண போகிறோம். அது வந்து அர்மடிலோ ஹெச்பி ஃபார்ம்ன்றதுனால நமக்கு போர்ஷன் செய்யணும். ஸோ அதுக்கு நெதர்வாட் நம்மள்ட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா நெதர்வாட் நம்மள்ட்ட கிடையாது. ஸோ நம்ம நெதருக்கு போய்ட்டு நெதர்வாட் எடுத்துகிட்டு பிளேஸ் ராட்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஓகே கைஸ், நைட் ஆகிட்டு. ஸோ தூங்கி எந்திரிச்சிட்டு போயிட்டு வந்துடலாம். எனக்கு இதுக்கு முன்னாடி நெதர் வாட்டர் எடுத்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது கைஸ். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் செஸ்ட்டில். ஸோ இருக்கானே கேஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டேன், எதுலேயும் இல்லை. ஸோ இதான் நம்ம ஹெச்பி ஃபார்ம் கட்டுறதுக்கான பொருள். இப்போதைக்கு நம்ம நெதருக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டா போதும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடியாக தான் இருக்கேன். ஸோ போயிட்டு வந்துடலாம். ஸோ கோல்டு ஹெல்மெட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இப்போ நெதருக்கு போகிறோம், பிளேஸ் அடிக்கிறோம், அப்படியே பிளேஸ் ராட் எடுக்கிறோம், நெதர் வாட் எடுக்கிறோம். ஸோ இது குறுக்க அந்த விதர் ஸ்கெல்டன் வராமல் இருந்தால் ரைட்டு தான். ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெதருக்கு போகலாம். அங்கே போனால் எவன் நம்மளை பறக்கோட்டு அடிக்க போகிறான்னு தான் தெரில, ஏன்னா நெதருக்கு போயே ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ட்ராக்கில் வேறு நெதருக்கு போக ரொம்ப நேரம் லோட் ஆகும். ஸோ ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் குயிக்காக வந்துட்டு பரவாயில்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ என்ன ஸ்கெலிட்டன் அதான் நான் பார்த்தேன், எவனாவது நம்ம வரப்போ இல்லைனா தானே அதிசயம். அது ஒருத்தர் இருக்கான், நல்ல வேலை பக்கத்தில் எவனும் இல்லை, இருந்தால் நம்மளை தூக்கி போட்டு அடிப்பானுங்க. அதை நான் பார்த்தேன், போக ஸ்பானாக வரானுங்க. ஸோ நம்ம பார்த்து தான் போய் ஆகணும், ஏன்னா அந்த ஸ்கெலிட்டன்லாம் பெரிய விஷயம் இல்லை, எவனாவது அடிச்சு போய் லாவால் விழுந்தால் தான் பெரிய விஷயம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எந்த சைடு போனோன்னே சரியாக ஞாபகம் இல்லை, அப்படியே போய் பார்க்க வேண்டியதான். பிகாஸ் நான் ஃபோர்ட்ரஸ்க்கு வந்து கடைசியாக என்ஃபைட் அப்போ எடுக்க போனது தான் எண்டர்பல் பிளேஸ் ராட்லாம். அதுக்கப்புறம் நான் பெருசாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா போகல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போகலன்னு இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் போகவே இல்லை. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகலாம். எனக்கு என் ஞாபகம் மாதிரி இப்போ இங்கே ஒரு பேஸ்டன் இருக்கணும் பார்த்திங்கன்னா இருக்குது. என்ன சைடில் எவனோ ஸ்பானான மாதிரி இருக்குது. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரமா? இவனை ஆளக்கானுமே நினச்ச வந்துட்டான். ஐயோ ஏங்க, நான் அது அப்படியே அடிச்சு அப்படியே அச்சீவ்மெண்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். அவன் பொட்டுன்னு ஒரு போடு போட்டான். ஸோ நம்ம நெதரைட் ஆர்மர் தான் போட்டிருக்கோன்ற பேர் தான், ஆனால் அடியெல்லாம் பலமாக வாங்குகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்சான்மெண்ட் ஒன்றுமே போடல. ஸோ அடியெல்லாம் பயங்கரமாக உழுவுது. முதல்ல அதெல்லாம் போடணும், நம்ம அதுக்கு தான் ட்ரேடிங் ஹால் கட்டுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பட்றா அந்த மெண்டிங் என்சான்மெண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட பேஸில் வந்து பார்த்திங்கன்னா மெண்டிங் வில்லேஜர்லாம் எடுத்தேன். பட் அவனுங்களை வந்து ஜாம்பி அடித்து கொண்டுட்டு அவன் இப்போ அகைன் நம்ம மெண்டிங் வில்லேஜர் கொண்டு வந்தாகணும். ஸோ ஓகே, இவனுங்கள்ட்டலாம் நான் தாண்டி உள்ளே போகிறேன். ஓகே நண்பர்களே, எப்படியே உள்ளே வந்தாச்சு. இவனுங்களை தாண்டி ஒடியான்ட்டேன். வரானே. ஓகே, ஏன் ப்ரோ பயந்தாடுறேன்னா அதான் சொன்னேன், ஃபயர் டேமேஜ் நல்லா எடுக்குது. அது ஏன்னு சரியாக தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் டேமேஜ் மட்டும் நல்லா எடுக்குது. ஸோ அடிக்க வேண்டியதான். எனக்கு வேறு பிவிபியெல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, அதனால் அடிக்க வரமாட்டேங்குது. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே ஆடுவோம். எதுக்கு வீணாக செத்து போய்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹெச்பியெல்லாம் போய்டும். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஆடலாம். ஸோ ஓகே, அதை வராங்களே. ஸோ ஓகே, இவனுங்களை வந்து அடிக்க வேண்டியதான். ஸோ இதுக்கு மேலே பயப்படுறதெல்லாம் இதே இல்லை, கிடையாது. அப்படியே ஏறி அடிக்க வேண்டியதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பிளேஸ் ராடு பக்கம் டக்குன்னு கிடச்சிட்டுனா போதும். ஏன்னா வந்து போர்ஷன் மேக் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரூவிங் ஸ்டாண்ட் மேக் பண்ணணும். ஸோ அதுக்கெலாம் நம்ம கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது தான் பெட்டரு. ஓகே கேஸ், நான் கொஞ்சம் பிளேஸ் ராடு எடுத்துகிட்டு வரேன். தேவையான அளவு பிளேஸ் ராடு கிடச்சிட்டு இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஷீல்டு எனக்கு வேணும். ஆனால் ஷீல்டு வர வழியில் உடஞ்சிட்டு. ஸோ இதுக்கு மேலே இது உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த டேர்ட்லாம் எப்படி ப்ரோ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னே
பேஸ் ராட் எடுக்க வந்தப்போ அதெல்லாம் வச்சுட்டேன். அதாவது எண்டு ஃபைட்டுக்கு எடுக்க வந்தப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ரெடி பண்ணேன். பிகாஸ் அப்போலாம் நம்ம டைமண்ட் ஆர்மர் தான் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் நான் வந்து இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அது இப்போயும் நமக்கு வேலை செய்யுது, ஏன்னா ஃபயர் டேமேஜ் எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ நான் போய் ஷீல்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ ஓவர்வேல்டு போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ எங்கே இருக்க போகுதுன்னு சரியாக தெரில. இருங்க, நான் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அப்படியும் சரியாக கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா இந்த இடமே ரொம்ப இருட்டாக இருக்குது. ஏன்னா ஃபோர்ட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இல்லாமல் நெதராக்குள்ளே புதஞ்சு கிடக்கு. ஸோ இதில் இருக்குமானே நான் டவுட்டில் தான் வந்தேன். ஏதோ இருக்குது. சரி, ஓகே, இந்த சைடு போகலாமா இந்த சைடு போகலாமா? ஓகே, வாங்க நேராகவே போகலாம். இதில் எகிரி குச்சோன்னா லாவாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து போகணும். ஓகே, நமக்கு சீக்கிரம் கிடச்சிட்டுனா நல்லாயிருக்கும். அப்படியே போகிற போக்கில் எதுவும் செஸ்ட்டும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம லக்குக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. இருங்க, ஃபைனலாக நெதர்வாட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஓகே, கலெக்ட் எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் ஓவர்வேல்டில் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ சோல் சாண்ட் வந்து என்கிட்ட இருக்கும் தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்பான் பயமே சோல் சாண்ட் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து செஸ்ட்டு கிடைக்குமான்னு தான் தேடிட்டு இருந்தேன். எல்லாம் பேராசை தாங்க. எடுத்துகிட்டு போனால் எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஆனால் இந்த விதர் ஸ்கெல்ட்டனை பார்த்துட்டேன். என் கையில் ஃபுட்டும் 22 தான் இருக்கும். கோல்டன் ஆப்பிள் இருந்தால் கூட எதுவும் பார்க்கலாம். அதுவும் அட்டாக் வேறு பயங்கரமாக அடிப்பான் விதர் ஸ்கெல்ட். என்னங்கடா திரும்புறடா வரீங்க? சரி, ஓகே, ஓட வேண்டிதான். ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா சரி வராது. இருங்க, வேணும் அப்படியே பொறுமையாக ஒரு ஷாட்டு கூட வாங்காமல் அடிக்கணும். ஒரு ஷாட் வாங்கிட்டாலும் அந்த விதர் எஃபெக்ட் வந்துடும். ஸோ அப்படியே பொறுமையாக அடிப்போனே. ஓகே, ஆக்சுவலாக காம்போ கொடுத்து அடிக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் டேஞ்சரு. விதர் ஸ்கில் கொடுக்குறானா பாருங்கள், அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. வெறும் ஸ்பாட்டில் அடித்தா அப்படி கிடைக்கும். போய் லூட்டிங்லாம் போட்டு வந்தால் தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விதர் ஃபைட்டு வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணலாம். இங்கே வேறு கேஸ்ட் வந்துட்டான். ஸோ நம்ம ஓட வேண்டிதான். ஸோ இதாங்க இந்த பேஸ்டனில் பெருசாக லூட்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வந்தாச்சு ஓவர்வேல்டுக்கு. ஓகே நண்பர்களே, ஃபைனலாக ஓவர்வேல்டு வந்தாச்சு. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஃபார்ம் தான் பில்ட் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் அதுக்கு இடத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகே நண்பர்களே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்மடிலோ தான் தேவைப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சவானா பயம் நம்ம இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்கே போய் பிடிச்சிட்டு வர வேண்டியதான். அர்மடிலோ பிடிக்க ரொம்ப நேரம் ஆகிட்டு. ஸோ நான் அதை பிடிச்சிட்டு வரேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்மடியில் 3 பிடிச்சிருக்கேன். ஸோ இதுவே போதும் தான். ஸோ இப்போ அதை நம்ம வந்து பேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டால் மட்டும் போதும். ஸோ அங்கே போய்ட்டு அவங்கள சந்திக்கிறேன் நண்பர்களே. ஓகே கைஸ், வந்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம ஃபார்ம் கட்ட போகிறோம். அப்படியே இவனுங்களை 5 வச்சுட்டு இந்த இடத்த கொஞ்சம் வந்து பிளைன் ஆக்கி ஃபார்ம் கட்ட ரெடி பண்ணிட்டு வரேன். ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, சின்னது தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே, இடத்த ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு பில்டிங் மட்டும் ஆரம்பிச்சிட்டா போதும். அந்த டைம் லாப்ஸ் போட்டு விட்றேன், பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம ஜாம்பி பிடிச்சி உள்ளே போட்டு அவனுக்கு நேம் டேக் செட் பண்ணிட்டா போதும். ஸோ ஃபார்ம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் ஜாம்பி பிடிக்கலான்னு வெயிட் பண்ணால் இவன் எங்கேருந்துங்க வந்தான். இவன் வேறு எய்மே அவன் மேலே பட்டு தொலையாது. இவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பான். அதை பாருங்க. அதுவும் இப்போ வந்து வருஷம் அவன் டெக்ஸ்சர் வேறு மாற்றி வச்சுருக்காங்க. முன்னாடி இருந்தது அழகாக இருக்கும், இப்போ வந்து மாற்றி வச்சிட்டாங்க. இது ஒருத்தனும் ஸ்பான் ஆக மாட்டேங்கிறான். இந்த குட்டி பயலுங்கெல்லாம் வரானுங்க, ஆனால் இந்த பெரிய ஜாம்பி மட்டும் ஸ்பான் ஆக மாட்டேங்குது. இது குறுக்க மட்டும் அந்த க்ரீப்பர்னு பச்சை கலர் மாங்காய் மட்டும் வராமல் இருந்தானா சரி. அவன் தான் குறுக்க வந்து வெடிச்சிட்டு கிடப்பான். ஸோ ஓகே கைஸ், ஒரு ஜாம்பி பார்த்துட்டேன். இந்த ஸ்பைடர் அடிச்சு போட்டுருவோம், ஏன்னா இவன் வந்து தொல்லை கொடுத்துட்ருப்பான். ஸோ இப்போ அந்த ஜாம்பி பிடிக்க வேண்டியது. ஆஹா, அந்த சைடு க்ரீப்பர் இருக்கானே. அந்த க்ரீப்பர் பைய வேறு ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் பார்ப்பாங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இவன்ட்டு இருக்கணும். ஸோ ஓகே, இப்போ அப்படியே அவனை பிடிச்சிட்டு போய் உள்ளே போட்டு நேம் டேக் வச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்து ஃபார்ம் வந்து முடிச்சிட வேண்டியதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவனை கூட்டிகிட்டு போகலாம் பொறுமையாக. ஸோ இப்போ ஸ்பானாக வரானுங்க பாருங்கள். நம்ம எப்போயாவது ஒரு வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பொசுக்கு ஸ்பான் ஆவானுங்க. நம்ம வந்து எப்போ இவனுங்களை தேடுறோமோ அப்போ ஸ்பானே ஆக மாட்டானுங்க. அங்கே வேறு ஒரு க்ரீப்பர் இருக்கான். அவன் நம்மளை பார்க்காம நைஸாக அவனை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடணும். என்னங்க ஒரு படையே வருது, ரைட்டு, அப்படியே பொறுமையாக கூட்டிகிட்டு போயிடலாம். ஆஹா, பார்த்துட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி பிடிச்சி உள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான், 1க்கு 2 பேர் வந்துட்டானுங்க. ஆனால் நமக்கு தேவை ஒருத்தன் தான். ஸோ ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு ஒருத்தனை மட்டும் வச்சா போதும். தேவையில்லாமல் அப்படி குதிச்சிட்டேன். சரி பரவாயில்ல, வாங்க. ஸோ இதில் ஒருத்தனை மட்டும் நைஸாக போட்டு தள்ளிடலாம். ஓகே, வச்சுக்கோ. என்ன நெதரை சோர்லேயே 3 அடி வாங்குறானுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து எனக்கு சப்ஸ்கிரைப்னு நேம் கொடுத்துடலாம். ஸோ நீங்களும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸோ ஓகே, இப்போ ட்ராப் டோர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஸ்லாப் மேலே வைக்கணும். இல்லைனா ஜாம்பி காலையில் பக்கம் செத்து போயிடுவான். ஸோ அதனால தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அர்மடியில் பிடிச்சி உள்ளே போட்டுடலாம் நம்ம. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவனையும் பிடிச்சி அப்படியே போட்டுருவோம். ஓகே, ஆஹா, உளுந்துருவான் போலையே. இவனை உளுந்துட்டா திரும்பலாம் இவனை மேலே கூப்பிட்டு வர முடியாது. ஸோ நம்ம கீழே பிளாக் ப்ளேஸ் பண்ணி இவனை அப்படியே பொறுமையாக அந்த சைடு தள்ளி விட்டுறலாம் அது உள்ளே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவனை வந்து பொறுமையாக தள்ளிடலாம். ஓகே, உள்ளே போப்பா தம்பி உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, உள்ளே போடா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனை தள்ளி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த அர்மடியில் வந்து பிடிச்சி உள்ளே போட்டுற வேண்டியதான். ஸோ ஓகே, இப்போ இவனை என்னங்க இது கைஸ், என்னங்க உள்ளே ஒருத்தன் தான் ஆளை காணும்.
என்னங்க ஆச்சு? உள்ளே ஒருத்தன் இருந்தானே ஆளக்கானோ எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டானா? எங்கேயும் போய் மாட்டலையே, ஒருவேளை செத்துட்டானோ? இருங்க, அவன் செத்துட்டானான்னு இவனை உள்ளே விட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவனை வந்து உள்ளே போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து இவனையும் உள்ளே தள்ளிடலாம். ஓகே கைஸ், உள்ளே தள்ளியாச்சு. சாவ மாட்டாங்கங்க இந்த ஃபார்மில். சாவாமல் இருந்தால் தான் ஃபார்ம் ஒர்க் ஆகும். ஓகே, செத்துட்டாங்க. அடப்பாவத்தா, அப்போ ஃபார்மு நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேணும்னா வேறு ஃபார்ம் கட்டலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ டாடா பை பை, சி யூ கைஸ்.